பானுக்கு ஒரு சீக்ரெட்டான மூவ் இருக்கு, அதுதான் என்பசான். ஸோ என்பசான்னா கேப்சர் பாசிங். அதாவது ஒரு எனிமி பான் இருக்கு, அது வந்து அவருடைய மூவ்ல 2 மூவ்ஸ் மேக் பண்றாரு. அதற்கு அட்ஜசண்டா உங்களுடைய பான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்க பான் 5th ரேங்க்ல இருக்கு, அவர் வந்து 2 மூவ் பண்ணிடுறாரு. இப்போ 6 வெட்ட முடியும், இப்போ வெட்ட முடியாம போயிடுது. அவர் நீங்க என்ன பண்ணலாம்னா, அதை வெட்டவே முடியாதுங்கிட்ட கிடையாது. ஸோ நீங்க வெரி நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும்னா அந்த பானை வந்து கேப்சர் செய்திடலாம். இது வந்து நம்ம டிலே பண்ணி அடுத்த சான்ஸ்ல பண்ணலாம்னா ஸோ என்பசான்ற அந்த ரைட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதே போல செஸ் நோட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்க எழுதுற மூவ்ஸ் ரெக்கார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸோ லாங் ரொட்டேஷன்ஸ் முன்னாடி பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு இப்ப நைட் வந்து C2ல இருந்து D4 போகுது, அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ நைட் C2 ஐஃபன் போட்டு D4. இப்போ நம்ம எழுத தேவையில்ல, உங்க மூல நைட் D4 எதுனா போதும். அதே போல சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இப்ப செக் வைக்கிறாங்கன்னா நம்ம பிளஸ் போடணும், கேப்சருக்கு எக்ஸ் மாதிரி போடுவோம், செக்மேட்டுக்கு ஹேஷ்டேக் போடுவோம், கேன்சலிங் வந்து கிங் சைடு பண்ணா 0 போட்டு ஐஃபன் போட்டு 0 போடுவோம், குயின் சைடு வந்து இதே மாதிரி 3 வரும், 0 ஐஃபன் 0 ஐஃபன் 0ன்னு சொல்லிட்டு. ஸோ செஸ் நோட்டேஷன்ஸை வந்து ப்ராக்டிஸ் செய்யுங்க. இப்போ என்பர்சனா வந்து அந்த மூவ் நீங்க என்ன மேக் பண்ணிருக்காங்கன்னு போயிட்டு இபி அப்படின்னு சொல்லிட்டு போட போறீங்க. ஸோ செஸ் நோட்டேஷன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேமை ரெக்கார்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே போல வந்து ஒரு செஸ் புக்ஸ் நீங்க படித்தாலும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும்.